ஹாய் கைஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சப்பாத்தி. ஆனால் என் பொண்ணுக்காக நான் வச்ச பேர் வந்து மேகி சப்பாத்தி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம எப்பவும் போல சப்பாத்தி போடல அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து மினி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 7 சப்பாத்தி தான் நான் போட்டுக்கிட்டேன். நாங்கள் 4 பேருமே சாப்பிட்றதுனால போட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தியை ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கேப்சிகம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும், வதங்கி முடிக்கும்போது எல்லாமே வெந்துடும். அப்புறம் முட்டையை அதில் உடச்சி ஊற்றுங்க. 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதோட மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு மட்டும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு நம்ம கட் பண்ணி சப்பாத்தியும் எடுத்து ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிண்டினீங்கன்னா சூப்பராக கலந்துடும் எல்லாமே. நான் வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு சில்லி பவுடர், கறி மசாலா, சிக்கன் மசாலா இது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாப்பாக்காக காரம் சாப்பிட மாட்டான்னு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான மேகி சப்பாத்தி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அப்படியே ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்னும் முந்திரி பருப்பு தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.